ஸ்பாட்டிஃபைல பாட்டு கேட்குறவங்களா நீங்கள், உங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸ்பாட்டிஃபைல தைப்பொங்கலை முன்னிட்டு 109 அப்படிங்கிற பிளானை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு 3 மாதம் வேலிடிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அந்த பிளானை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, இதில் ஒரு சின்ன ஹேக்கிங் இருக்குது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அவங்க கொடுக்குறது 109 ஃபார் 3 months ப்ரீமியம் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிற பிளானை கொடுக்குறாங்க. இதை நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது நினைக்கிறப்ப, ஸோ அதுக்கு 109 பிளானுக்கு நம்ம எப்படி ரீசார்ஜ் பண்ணுங்கிறத பார்ப்போம். ஸோ அதை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளான் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். சேவ் அட்ரஸ் கொடுத்துட்டு தென் இதில் ஒரு 2 பேமெண்ட் மோடு வருது. ஒன்று ஸ்பாட்டிஃபைலேருந்து டேரெக்டாக யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலியமாகவும் பேமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்பாட்டிஃபை மூலியமாக பேமெண்ட் பண்ண போகிறோம். அதுக்கும் யூபிஐ மூலயமா தான் டைரெக்ஷன் வரப்போகுது. ஸோ நம்ம யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுக்குறோம். கொடுக்கும்போது நம்ம பிளான் 109 பிளான் தான். ஸோ நமக்கு இப்போ நான் ஃபோன்பே யூஸ் பண்ணுறதுனால ஃபோன்பேயில் பேமெண்ட் டைரக்ட் லிங்க் ஆகும். ஸோ அதுலேருந்து நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். ஃபோன்பேயில் போய் பார்க்கும்போது 199 அப்படிங்கிற அமௌண்ட்டை காட்டுது பாருங்கள். ஸோ அவங்க கொடுக்குறது நமக்கு 109 ஃபார் 3 months. ஆனால் அவங்க நமக்கு 199 அப்படிங்கிற அமௌண்ட்டை ஃபஸ்ட் டைமே எடுக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போது எந்த மாதிரி 109 ப்ராப்பராக பேமெண்ட் பண்ண போகிறோங்கிறத காமிக்க போகிறோம். ஸோ நீங்கள் பேக் வந்துடுங்க. அப்புறம் பேக் வந்ததுக்கப்புறம் ஸ்பாட்டிஃபை இல்லாமல் கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலியமாக பேமெண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் பேமெண்ட் பண்ணனால என்னால் மறுபடியும் பண்ண முடியல. ஸோ நீங்கள் அப்படி கூகுள் ப்ளே ஸ்டோரில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்பராக 109 மூலியமாக 3 monthsக்கான பேக்கை உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஸோ டைரெக்டாக ஸ்பாட்டிஃபை பேமெண்ட் பண்ணாமல் பக்கத்தில் கூகுள் ப்ளே ஸ்டோர் மூலியமாக பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 109க்கான பேமெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அட் த சேம் டைம் நீங்கள் இது 3 மாதத்துக்கு அப்புறம் இந்த பேமெண்ட் 199 இருக்கும். அது உங்களுக்கு வேண்டும்னா நீங்கள் கட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை ஆட்டோபே மூட டெலீட் பண்ண முடியும். இது ஃபோன்பேயில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் ஃபோன்பே செலக்ட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆட்டோ டெலீட் கொடுத்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ.